அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிப்ரவரி 2nd வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை எழுதி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய குரூப் 4 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லா தேர்வுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ முக்கியமான நிகழ்வு எல்லாமே நான் வந்து கொடுத்துறதுனால கண்டிப்பாக இதுவே உங்களுக்கு வந்து இந்த தேர்வுக்கெல்லாம் போதுமானதாக இருக்கும். ரைட்டா? சரி, முதல் கேள்விக்கான ஆன்சர் பாருங்கள். நீங்கள் ரோடு ராஜாவா என்ற வாசகம் கீழ்கண்ட எதன் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய ஒரு போர்டு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் ரோடு ராஜாவா அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வந்து போக்குவரத்து காவல்துறையினால் வந்து வைக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட்டா? இந்த வாசகம் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா இது ஒரு விழிப்புணர்வு வாசகம். ரைட்டா? எதுக்காக அப்படின்னா சாலை போக்குவரத்து அப்படின்னா நம்ம ஒன்வேல வந்து ஆப்போசிட்டில் வர்றவங்க, அதாவது சாலை போக்குவரத்தை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணாமல் வந்து போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து அல்லது வீடியோ எடுத்து நீங்கள் ரோடு ராஜாவான ஹேஷ்டேக் போட்டு போக்குவரத்துறை அதிகாரிகளுக்கு நம்ம டேக் பண்ணி நம்ம வந்து சமூக வலைதளங்களில் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சாலை போக்குவரத்துக்கான ஒரு விழிப்புணர்வு வாசகம் தான் நீங்கள் ரோடு ராஜாவா. இதே மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி அங்கங்கே விளம்பரம் மாதிரி அங்கே இது வச்சுருந்தாங்க, விழிப்புணர்வு வாசகம் எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோடு ராஜாவா அப்படின்றத எழுதி வச்சுருக்காங்க. இது வந்து சாலை போக்குவரத்துக்கான ஒரு விழிப்புணர்வு வாசகம் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? சரி, அடுத்தது அசாம் மாநிலத்தின் பழமாக சமீபத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது எதுன்றாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பலாப்பழம் அப்படின்னு, இந்திய லெவலில் தேசிய பழம் அப்படின்னா மாம்பழம் அப்படின்றது தெரியும். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பழம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக அசாம் மாநிலத்துக்கு ஒரு பழம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க மாநிலத்துக்கான பழம் வந்து காஜி நேமு அப்படின்னு சொல்லி அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? சரி, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பலாப்பழம், இந்தியான்னு வந்துச்சுன்னா அது மாம்பழம், தேசிய பழம் வந்து மாம்பழம். ஸோ அடுத்தது தமிழ்நாட்டில் முதல் முறையாக மாவட்ட உரிமையல் நீதிபதியாக தேர்வாகியுள்ள பழங்குடி இன பெண்மணி யார் அப்படின்றாங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏன்னா எல்லா நியூஸ் பேப்பர் மீடியாக்களுமே இவங்களை பற்றி பாராட்டியும் இவங்க செய்த சாதனை மாதிரி வந்து எல்லாருமே வந்து புகழ்ந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து தமிழகத்தில் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்து இப்போ முதல் முறையாக பழங்குடி இனத்துலேருந்து ஒரு நீதிபதியாக வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க யாருன்னு பாருங்கள். அவங்க வந்து ஸ்ரீபதின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீபதி அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசி தான் வந்து கனெக்ட் பண்ணுச்சு. ரைட்டா? மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்துக்கான நீதிபதிகளை தேர்வு செய்யக்கூடிய ஒரு போட்டித் தேர்வு வந்து டிஎன்பிசி வந்து நடத்துச்சு. ஸோ அதில் ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ எல்லாத்துலேயுமே வந்து செலெக்ஷன் ஆகி ஸ்ரீபதி இவங்க வந்து தேர்வாகி இருக்காங்க. இவங்க தான் ஃபஸ்ட் டைம் எஸ்டியிலேருந்து பழங்குடியின பெண்கள் வந்து முதல் முறையாக ஒரு மாவட்ட நீதிபதியாக, உரிமையல் மாவட்ட நீதிபதியாக அவங்க வந்து செலெக்ஷன் ஆகியிருக்காங்க. ரைட்டா? சரி, அடுத்தது பிரதமரின் சூரிய கர்த்தர் முஃப்ட் பிஜ்லி திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையதுன்றாங்க. பிரதமர் ரீசெண்டாக அறிவிச்சிருந்தாரு. ஸோ இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய சக்தி மின்சாரம், அதாவது சோலார் சிஸ்டம் இருக்குல்ல, சோலார் சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளோட மாடியில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் அமைச்சு வந்து மின்சாரம் கொடுக்குறது. இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஒரு 300 யூனிட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்கிறாங்க. 300 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்குறதாவும் கிட்டத்தட்ட 1 கோடி வீடுகளுக்கு வந்து மின்சாரம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்றாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா சோலார் சிஸ்டம், அது சூரிய சக்தியால் மின்சாரம் வந்து தயாரிக்கிறது, அது மூலிமா மின்சாரம் வழங்குறது. ரைட்டா? அதுதான் வந்து அந்த திட்டம். ஸோ அடுத்து உலகின் முதல் ஏர் டாக்ஸி எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளதுன்றாங்க. இப்போ கார் டாக்ஸி, பைக் டாக்ஸிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல் முறையாக வந்து ஏர் டாக்ஸி அப்படின்றத தொடங்கியிருக்காங்க. ஸோ அது எங்கே அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அது எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஏர் டாக்ஸி வானத்திலே இப்போ பறந்த போதில் அந்த ஏர் டாக்ஸி வந்து இது பண்ணியிருக்காங்க. ரைட்டா? சரி, புல்வாமா தாக்குதல் நினைவு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா February 14 வந்து அனுசரிக்கிறாங்க. ரைட்டா? February 14 இன்னொரு முக்கியமான ஒரு தினம் கூட, பட் அது போட்டித் தேர்வில் கேட்க மாட்டாங்க. ரைட்டா? ஸோ காதலர் தினம் அப்படின்றது ஒன்று இருக்குது, பட் அதெல்லாம் கொஸ்டின் நம்ம கேட்க மாட்டாங்க. இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். புல்வாமா தாக்குதல் நினைவு தினம்ன்றது February 14. ஸோ அடுத்தது தற்போது தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி சதவீதம் இது பார்த்தீங்கன்னா நம்ம சட்டமன்றத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ அவங்க சொன்னபடி பார்த்தீங்க அப்படின்னா 8.1
9% வந்து நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி விகிதம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை சொல்லும்போது இன்னொன்று சொன்னாங்க, என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி விகிதம் என்பது தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்குது. அப்போ தேசிய சராசரி என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ இந்தியாவை எடுத்துக்கும் பொழுது அதனுடைய சராசரியை விட அதிகமாக இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம வந்து எழுத்தறிவு சதவீதம் சொல்லுவோம். கல்வி அறிவு பெற்றவர்கள் 2011 கணக்கெடுப்பினுடைய மக்களோட எழுத்தறிவு சதவீதம் பார்த்தீங்கன்னா தேசிய சராசரியை விட நம்ம தமிழ்நாடு வந்து முன்னிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம படிப்போம் இல்லையா? அதே மாதிரி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய சராசரி வந்து 7.24 இருக்கிறதாகவும் இதை விட நம்ம தமிழ்நாடு வந்து அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அடுத்தது தெற்கு ரயில்வேல வந்து ரயில்வே டிக்கெட் பரிசோதகராக டிடிடின்னு சொல்லுவோம் இல்லையா? ரயில்வே டிக்கெட் வந்து பரிசோதனை பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த பணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான். ரைட்டா? ஸோ முதல் முறையாக வந்து போலீஸ் ஆகியிருப்பாங்க, ஐஏஎஸ் ஆகியிருப்பாங்க, டாக்டர் ஆகியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றா வந்து வரும்போது இப்போ ரயில்வே டிக்கெட் பரிசோதகராக வந்து இங்கே ஒரு திருநங்கை வந்து செலெக்ஷன் ஆகியிருக்காங்க. ரைட்டா? சிந்து கணபதி. அடுத்தது தேசிய மகளிர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? தேசிய மகளிர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ தேசிய மகளிர் தினம் வந்து பிப்ரவரி 13 வந்து அனுசரிக்கிறாங்க. பிப்ரவரி 13. ரைட்டா? ஸோ பிப்ரவரி 13 ஏன் அவங்க தேசிய மகளிர் தினமாக அனுசரிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சரோஜினி நாயுடு கேள்விப்பட்டிருப்பீங்க. சரோஜினி நாயுடோட பிறந்த தினம் தான் இந்த பிப்ரவரி 13. அதை தான் நம்ம தேசிய மகளிர் தினமாக அனுசரிக்கிறோம். ரைட்டா? இது வந்து போட்டித் தேர்வில் அதிகமாக கேட்கறதில்ல, ஆனால் இது அடிக்கடி கேட்பாங்க. சர்வதேச மகளிர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து தேசியனா நம்ம இந்திய லெவலில், சர்வதேசனா உலக லெவலில். அப்போ மகளிர் தினம் வந்து நம்ம நேஷனல் லெவலில் எப்படி எந்த டேட்டில் அனுசரிக்கிறோம், இன்டர்நேஷனல் லெவலில் வந்து எந்த டேட்டில் வந்து அனுசரிக்கிறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நேஷனல் லெவல் அப்படின்னா பிப்ரவரி 13. இதே இன்டர்நேஷனல் சர்வதேச மகளிர் தினம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 8. மார்ச் 8 தான் நம்ம வந்து இன்டர்நேஷனல், அதாவது சர்வதேச மகளிர் தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். ரைட்டா? ரைட்டு. உலக ரேடியோ தினம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. உலக ரேடியோ தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது ஸோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுவும் வந்து பிப்ரவரி 13 தான். பிப்ரவரி 13 தான் உலக ரேடியோ தினம் வந்து அனுசரிக்கிறாங்க. ரைட்டா? சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் ரேடியோவை கண்டுபிடித்தது யார் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம். ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? மார்க்கோனி அப்படின்றிருக்காரு, அவர் தான் ரேடியோவை வந்து கண்டுபிடித்தவர். உலக ரேடியோ தினம்ன்றது பிப்ரவரி 13 அனுசரிக்கிறாங்க. ரைட்? ஓகே. ஸோ அடுத்தது இந்தியாவிலேயே முதலாக விளையாட்டு பிரிவுக்கு இடஒதுக்கீடு வழங்கிய ஐஐடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஐஐடியில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா விளையாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறதில்ல. பட் முதல் முறையாக வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன ஐஐடி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி இருக்கு இல்லையா? ஸோ நம்ம சென்னை ஐஐடி தான் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு பிரிவுக்கு ஒரு ரிசர்வேஷன் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை ஐஐடி தான். சரி, அடுத்தது ரயில் பாதையில் யானை விபத்து தடுக்க ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். ரைட்டா? செயற்கை தொழில்நுட்பன்ற மாதிரி நம்ம செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சொல்கிறோம் இல்லையா? ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ரைட்டா? இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தும் முதல் மாநிலம் என்ற பெருமை பெற்றுள்ளது எதுன்றாங்க. ஸோ யானை விபத்தை தடுக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் ஏஐயில் யானை விபத்தை வந்து தடுக்குது. ரயில்வே ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா காட்டு வழியில் கூட போயிட்டுருக்கோம் ரயில்வே ட்ராக்கு. ஸோ அதில் நிறைய யானைகள் வந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்து இருக்குது இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தொழில்நுட்பத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு தான் வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரைட்டா? ஸோ தமிழ்நாடு என்பதே இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்தது அடுத்தது உலகில் அதிக வாக்காளர்கள் கொண்ட நாடு எது? ஓட்டர்ஸ் வாக்கு போடுறாங்க இல்லையா? அதில் அதிக வாக்காளர்கள் கொண்ட நாடு எது அப்படின்றாங்க. ஸோ அது வந்து நம்ம இந்தியா தான். உலகிலேயே மக்கள் தொகையில் அதிகமாக ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெக்கார்டாக வந்து சீனா தான். பட் இருந்தாலும் இப்போ 2024 வரத்துக்கு முன்னாடி 2023 இறுதியில் பார்த்தீங்கன்னா சீனாவை முந்திட்டு மக்கள் தொகையில் இந்தியா தான் வந்து முதலிடத்தில் இருக்குது அப்படின்றது பல வெளிநாட்டவர்களோட அறிக்கையெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அமெரிக்கா மற்ற நாடுகள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க.
பட் அஃபிஷியலாக நம்ம இந்தியா வந்து இன்னும் சரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யலை. ஏன்னா 2011க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலை. 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நடத்தணும். அதுக்கு 2021 தான் நமக்கு கொரோனா வந்துடுச்சு இல்லையா, 2021 அந்த கொரோனா வந்ததுனால வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமலே விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ எலெக்ஷன் வருது, அது இதுன்னு கொஞ்சம் அவங்க பிஸியாக இருக்கிறதுனால இன்னும் நடத்தலை. ஸோ மேபி எலெக்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. எக்ஸாக்டாக நம்ம இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போதைக்கு வந்து இந்த வாக்காளர்கள் அதிகம் கொண்ட நாடுனா நம்ம இந்தியா தான். ரைட்டா? மக்கள் தொகையில் நாம் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சீனாவை நம்ம முந்தி இருக்கலாம். பார்ப்போம் கணக்கெடுப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சமீபத்தில் 2024 ஆண்டில் ஒரே நாளில் பாரத ரத்னா விருது பெற்றவர்களில் பொருந்தாதவர் யார் அப்படின்றாங்க. ஸோ ஒரே நாளில் ஒரு 3 பேர் கொடுத்தாங்க இந்த 2024 இப்போ ரீசெண்டாக. ரைட்டா? ஸோ அந்த 3 பேரில் பொருந்தாதவர் யார் அப்படின்றாங்க. பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள். சரண் சிங் கொடுத்தாங்க, ரைட். PV நரசிம்மராவுக்கும் கொடுத்தாங்க. MS சுவாமிநாதன் இருக்கார் இல்லையா, ஸோ இவரை வந்து பார்த்திங்கன்னா பசுமை புரட்சி பசுமை புரட்சியின் தந்தை, இவர் ரீசெண்டாக தான் காலம் பண்ணார். இவருக்கும் பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பொருந்தாதவர் யாருன்னா ஜெயலலிதாவுக்கு வந்து கொடுக்கல. அப்போ பொருந்தாதவர் அப்படின்னு சொன்னால் ஜெயலலிதா. மீதி இந்த 3 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. இவங்க 3 பேருக்கு மட்டும் தான் கொடுத்தாங்களா சார்னா இவங்களுக்கு ஒரே நாளில் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 2 பேர் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி அத்வானிக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் முன்னாள் முதலமைச்சர், பீகாரோட முதலமைச்சராக இருந்த வந்து கர்பூரி தாக்கூர் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்பூரி தாக்கூர் பீகாரோட முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்காரு, அவருக்கும் கொடுத்தாங்க. ரைட்டா? ஸோ அத்வானிக்கும் கொடுத்தாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பேருக்கு இந்த 2024 பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அதிகமாக இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 4 பேருக்கு தான் வந்து ஒரே வருஷத்தில் பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 2024 மட்டும்தான் ஒரே வருஷத்தில் 5 பேருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே முதல் முறை அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட்டா? சரி, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜெயலலிதாவுக்கு வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து பாருங்கள், பஞ்சு மிட்டாயில் வண்ணத்துக்காக கலக்கும். இப்போ பஞ்சு மிட்டாய்னா பஞ்சு மிட்டாய் கலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை பார்க்கறதுக்கே அந்த பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த கலர் தான் நம்மளை சாப்பிடணுன்ற ஆசையை தூண்டக்கூடியது அந்த கலர் தான். அந்த கலரில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்குது. ரைட்டா? வண்ணத்துக்கு கலக்கும் வேதிப்பொருள் அது வந்து பாருங்கள் ரோடமைன் பின்னு சொல்லுவாங்க. இது வந்து புற்றுநோய் ஏற்படுத்தும் என்று சமீபத்தில் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் வந்து பஞ்சு மிட்டாய் விற்க தடை செய்துள்ளது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ரைட்டா? கண்டிப்பாக வந்து நியூஸ் பேப்பரில் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சுப்பிரமணியம் மருத்துவத்துறை அமைச்சர் இருக்காரு மா சுப்பிரமணியம், அவரு கூட வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு. புதுச்சேரியில் வந்து தடை பண்ணியிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் தடை பண்ண போகிறீங்களா, அது வந்து புற்றுநோயை ஏற்படுத்துமாமே அந்த ரோடமைன் பி அப்படின்றது அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்டாங்க. அதுக்கு நாங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லி அதை வந்து நாங்கள் பரிசீலனை பண்ணுவோம், அதை பின்னாடி அறிவிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் ரைட்டா, புதுச்சேரி ஆளுநர் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சு மிட்டாயில் வந்து கலக்கக்கூடிய இந்த வேதிப்பொருள் என்பது புற்றுநோய் ஏற்படுத்தும் என்பதனால இந்த பஞ்சு மிட்டாய் விற்க தடை அப்படின்றது சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த வண்ணம் கலக்கிறாங்களே இந்த வேதிப்பொருள் கிடக்காம இயற்கை வண்ணங்களாக நீங்கள் வந்து கலக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து உணவு பாதுகாப்பு அவங்க அதிகாரிகள்கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்கக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி தான் நீங்கள் விற்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இந்த இஷ்யூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தெருவில் பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாயெல்லாம் வந்து ரெகுலராக விற்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கலர் இல்லாமல் ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்கள் சைடில் எப்படி விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னும் வரல. பட் தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எச்சரிக்கையாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கலர் கலக்காமல் வெறும் பஞ்சு மிட்டாய்னா வெள்ளை கலரில் அந்த கலர் கலக்காமலே பஞ்சு மிட்டாயெல்லாம் விற்றுட்ருக்காங்க. ரைட்டா? சரி, இது இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோடமைன் பி இது வந்து புற்றுநோய் ஏற்படுத்தும். ஸோ பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்றவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கலர் இல்லாமல் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க. இப்போ தடை பண்ணிடுறது வந்து புதுச்சேரி வந்து பண்ணியிருக்கு. விரைவில் நம்ம தமிழ்நாட்டிலுமே தடை பண்ணலாம். அப்போ கலர் இல்லாமல் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தடை செய்த தேர்தல் பத்திர முறை. ரைட்டா? இப்போ ரீசெண்டாக உச்சநீதிமன்றம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ரைட்டா? இதை பற்றி நிறைய இஷ்யூ வந்து போயிட்டு இருந்தது. அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இதை செல்லாதுன்னு சொல்லி தடை பண்ணிட்டாங்க. இது மாதிரி வந்து நீங்கள் தேர்தல் பத்திர முறையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இதனால் நிறைய இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி வந்து தடை பண்ணிட்டாங்க. ரைட்டா? சரி, இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லி தான் இப்போ கேள்வி கேட்டுருக்காங்க. ரைட்டா? இந்த முறையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அருண் ஜேட்லி.
அருண்ஜேட்லி 2018 தான் என்ன பண்ணார், இந்த தேர்தல் பத்திர முறையை வந்து கொண்டு வந்தார். அருண் ஜேட்லி இவர் தான் வந்து கொண்டு வந்தார். அது வந்து இப்போ உச்சநீதிமன்றம் வந்து அதை தடை பண்ணிட்டாங்க. வந்து அது சரியில்லை, சட்டத்துக்கு புறமானது அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணிட்டாங்க. ரைட்டா? சரி. ஸோ அடுத்தது இன்சாட் 3TS செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது? ஆக்சுவலாக இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெகுலர் படிக்கிறது பெட்டர். என்ன தான் நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து ரிவிஷன் பண்ணாலும் டெய்லியுமே நீங்கள் தொடர்ச்சியாக கண்டினியூவாக நியூஸ் பேப்பர் அதெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து மறக்காது எப்போவுமே. ரைட்டா? வாரத்துக்கு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்கள். டெய்லியுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு தனியாக அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாமில் வந்து நமக்கு எக்ஸாக்டாக சரியான ஆப்ஷன் தெரியலனா கூட எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியாவது ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்ம சூஸ் பண்ணால் கூட சரியாக வந்து சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். ரைட்டா? ஸோ அதனால் கொஞ்சம் ரெகுலராக ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் தான் வந்து போட்டிருந்தாங்க. இன்றைக்கி தான் வந்து இந்த சேட்டலைட்டை வந்து விண்ணில் வந்து செலுத்தியிருக்காங்க. எந்த ராக்கெட் மூலம் அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSLV F-14 என்ற ராக்கெட் மூலம் வந்து விண்ணில் செலுத்தப்பட்டது அப்படின்ற செய்தி வந்து இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. February 17 தான் அனுப்பியிருக்காங்க. ரைட்டா? இந்த சேட்டலைட் எதுக்கு சார் விண்ணில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த வானிலை மாற்றம் சொல்லுவோம் இல்லையா, வானிலை நம்ம வானிலை மாற்றத்தை வந்து அதை வந்து இது பண்ணுறதுக்காக. ரைட்டா? வானிலை மாற்றத்தை வந்து அதோட மாறுபாடுகளை கண்டறிந்து நமக்கு வந்து சொல்லும். அதுக்கான சேட்டலைட் தான் வந்து அனுப்பியிருக்காங்க. ரைட்டா? ஸோ கிளைமேட் சேஞ்ச் அதை வந்து இது பண்ணுறதுக்காக தான் இந்த செயற்கைக்கோளை வந்து அனுப்பியிருக்காங்க. அனுப்பப்பட்ட ராக்கெட் வந்து GSLV F-14 ராக்கெட் மூலிமா அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கி தான் வந்து அனுப்பியிருக்காங்க. ரைட்டா? சரி. அடுத்த கேள்வி 2024 பார்த்தீங்கன்னா Under 19 சொல்லுவாங்க. Under 19 உலகக்கோப்பை கிரிக்கெட் வந்து நடந்தது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வெற்றி பெற்ற அணி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. Under 19 2024 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை வென்ற நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா. ரன்னர் யாருன்னா, தோத்தது யாருன்னா நம்ம இந்தியா வந்து தோத்துருச்சு. ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணி கப்பு வாங்கிட்டாங்க. ரைட்டா? Under 19 உலகக்கோப்பை கிரிக்கெட். ஸோ அடுத்தது ஸோ இப்போ வந்து எலெக்ஷன் டைம் வந்து நெருங்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போ தமிழகத்தில் கூட பார்த்தோன்னா இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி, துணை அதிகாரிலாம் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து நம்ம தேர்தல் நடைமுறைகள்லாம் எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, ஏற்பாடுகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரிலாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வரதான் வந்து நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து 2024 MP எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அப்போ தேர்தல் வரதுனால தேர்தல் சம்பந்தமாக அது அரசியல் கட்சியாக இருக்கலாம். ஏன் அந்த அரசியல் கட்சியோட சின்னம் கூட கேட்டாங்க. நம்ம அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சி கூட அந்த எம்பளம் இருக்கும்ல, அவங்களோட சின்னம் இருக்கும்ல. இப்போ நம்ம அஇஅதிமுகனா ரெட்டலை சொல்கிறோம், திமுகனா உதயசூரியன் சொல்கிறோம், பாமகனா மாம்பழம் சொல்கிறோம்ல. இது மாதிரி அந்த கட்சிகளோட அந்த சின்னம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து 2024 எலெக்ஷன் வரதுனால எலெக்ஷனை பேஸ் பண்ணியும் அரசியல் கட்சிகளை சார்ந்தும் வந்து கண்டிப்பாக போட்டித் தேர்வில் வந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போதைக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்றது இந்த கேள்வியாக இருக்குது. ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி வந்து ராஜீவ் குமார். ரைட்டா? ஸோ இவர் தான் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷன், நம்ம இந்தியாவோட தலைமை தேர்தல் அதிகாரி வந்து ராஜீவ் குமார். இவர் யார் சார்? சத்யபிரதா சாகுயை கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னா இவர் நம்ம தமிழகத்தோட தலைமை தேர்தல் அதிகாரி. யார்? நம்ம தமிழகத்தோட தலைமை தேர்தல் அதிகாரி. இவர் வந்து நம்ம நேஷனல் இந்தியா லெவலில் தேர்தல் தலைமை அதிகாரி. ரைட்டா? அது பார்த்துக்கோங்க. ரைட்டு. கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி. இப்போ நீங்கள் 20 கொஸ்டின் பார்த்தீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன கேள்வி அப்படின்னா இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படுபவர் யார்? இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்காதீங்க. பட் இந்த 20 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வந்து இவங்களோட பிறந்த தினம் வந்து வந்திருக்கு. இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது ஒரு குழுவாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்தியாவை நைட்டிங்கேல் யார் என்று தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த PDF இது மாதிரி டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கும் நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு 2024 கரண்ட் அஃபேர்ஸுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கோம். ஜனவரியில் நான் தொடர்ச்சியாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு வரேன். இது February 2nd வீக். அப்போ February 1st வீக்கு, January 1st 2nd 3rd 4th வீக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 2024 கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒன்று இருக்கும். தனியாக பிளேலிஸ்ட் இருக்கும் யூடியூப்பில், இந்த புது சேனலில். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வரக்கூடிய Group 4, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், இது போன்ற அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.